வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக சர்வதேச அரங்கிலிருந்து சில செய்திகள். முதல்ல ஒரு நல்ல செய்தின்னு வச்சுக்கிறீங்களேன். சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு போட்டு ஒரு வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் மேலே ஒரு இன அழிப்புக்கு எதிராக காசாவில் நடத்துகிற பாலஸ்தீன் மக்களை அழிக்கிற அதற்கு எதிராக அந்த வழக்கில் இப்பொழுது யார் சேர்ந்திருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜப்பானும் சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு மிக மிக முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம். எப்படி ஜப்பான் இது என்ன அளவு முக்கியமான செய்தின்னு சொன்னால், ஜப்பான் இது நாள் வரை இந்த 2 அணுகுண்டு போட்டு அழிச்சாங்க இல்லையா அமெரிக்காக்காரங்க, அதற்கு பின்னால் அமெரிக்காவோட ஒபீடியண்ட் ஃப்ரெண்ட் செர்வெண்ட் அப்படியாக மாறிட்டது ஜப்பான். அப்போ அதிலிருந்து இன்றைய வரை அதோடைய ஒபீடியண்ட் செர்வெண்ட்டாக மாறி இருக்கக்கூடிய அந்த ஜப்பான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய நண்பரான இஸ்ரேல் மீது சவுத் ஆப்பிரிக்கா போட்டிருக்கின்ற இன அழிப்பு வழக்கு, அந்த வழக்கில் நானும் சேர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இருக்கிறதன் மூலமாக சர்வதேச சமூகங்கள் ஒவ்வொன்றாக இஸ்ரேலுக்கு எதிரான கதவுகளை மூடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய செய்திகளை பார்க்கலாம். அதாவது அரசாங்கங்களே இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்கின்றது என்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது என்பது நான் இன்றைக்கு முதற் செய்தி. இது மேற்குலக நாடுகளை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படிங்கிற இந்த செய்தி. அதுக்கப்புறம் மற்றொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மொசாத் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இஸ்ரேலுடைய அந்த படுபாதகமான உளவு அமைப்பு அது உள்நாட்டில் என்ன செய்தோ என்ன நமக்கு தெரியாது. ஆனால் வெளிநாடுகளில் உள்ள அரசாங்கங்களை கவிழ்ப்பது, சயின்டிஸ்டுகளை எதிர்நாடுகளில் உள்ள சயின்டிஸ்டுகளை கொலை பண்ணுவது, தலைவர்களை கொலை பண்ணுவது, இப்படிப்பட்ட செய்திகளை இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்திருக்கக்கூடிய அமைப்பு மொசாத். அந்த மொசாதினுடைய முன்னாள் துணைத் தலைவர் யஹூட் லாவி அவர் என்ன சொல்கிறார்னா, இஸ்ரேல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது தன்னுடைய நோக்கத்தில், அதாவது யுத்த தந்திர ரீதியாக நம்ம சொல்வோம் தமிழில், அதில் தோற்றுவிட்டது. எப்படி ஆட்சி மாற்றம் என்று இவர்கள் நினைத்தார்கள், ஈரானில் மாற்ற வேண்டும்னு சொல்லி, அதில் அந்த தலைவரை தான் கொண்டாங்களே ஒழிய அந்த ஆட்சியை இவர்கள் நினைத்தபடி மாற்ற முடியவில்லை. அதில் தோற்றுவிட்டது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இஸ்ரேல் தான் அதனுடைய மூளை. இரண்டாவது, அணு பிரச்சனையில் தோற்றுவிட்டது. அந்த 67% அந்த என்ரிச்டு யுரேனியம் அதை செய்து கொண்டிருக்கிற அந்த ஈரானை தடுத்து நிறுத்த வேண்டும், எப்படியாவது அவர்களிடமிருந்து அந்த யுரேனியத்தை, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பிடுங்கிவிட வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டு அதற்காக போர் தொடுத்த அந்த நோக்கமும் தோற்றுவிட்டது. இப்பொழுது என்ன சொல்கிறாங்க பேச்சுவார்த்தையில், ஈரான் தெளிவாக சொல்லுகிறது, அணு பிரச்சனையை பற்றி பேசாதே அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக அந்த தலைமை சொல்லுகிறது. அந்த என்று பார்க்கும் பொழுது அந்த தலைமைன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு கூட்டு தலைமை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த எப்படி அந்த ஈரானுடைய தலைமை என்பது கூட்டு தலைமையாகி அதனுடைய இராணுவம் என்பது 36 பிரிவாக பிரிக்கப்பட்டு 36 பிராந்தியங்களுக்கும் அதனுடைய தலைமை அங்கே போயிருந்து, அதனால தான் பாருங்கள் எத்தனையோ தலைவர்களை, ஒரு தலைவரை மட்டுமில்லை, எத்தனையோ இராணுவ தலைவர்களை அழித்ததற்கு பின்னாலும் ஈரான் இராணுவம் கனகச்சிதமாக இயங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ரைட்டு. எனவே இந்த விஷயத்திலையும் இன்றைக்கு அது தோற்றுவிட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அணுசக்தி பிரச்சனையில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஹோர்முஸ், அந்த நீர் இணை, ஜலசந்தின்னு சொல்லக்கூடிய இந்த நீர் இணை ஈரானுடைய அந்த 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே தான் இருக்குது சர்வதேச சட்டம். அது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஈரான் வைத்திருக்கிறது. அதை கொண்டு வருவதற்கு, வெளியே கொண்டு வருவதற்கு, அது எப்படியாவது அதனுடைய கட்டுப்பாட்டை நீக்கிவிட வேண்டும் என்று
இஸ்ரேல் முயற்சி செய்து அதிலும் தோற்றுவிட்டது. இவங்க குண்டு போடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அது பாட்டுக்கு தொடர்ந்து எந்த கப்பலும் போகலாம், எந்த கப்பலும் வரலாம், எந்த பணமும் கட்ட தேவையில்லை. அப்போ தவளை தன் வாயால் கெட்டது போல இன்றைக்கு அங்கே எதுலேயோ போய் கையை வச்சு அந்த தலைவர்களை கொன்று அந்த இராணுவ அதிகாரிகளை கொன்னதற்கு மூலமாக ஈரான் க்ளீனாக கேட்டை போட்டாப்புல. இன்றைக்கு ஒவ்வொரு பேரலுக்கும் $1 கட்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு இது. எனவே இப்படிப்பட்ட வரிசையான தோல்விகளை இஸ்ரேல் சந்தித்து விட்டது. இதிலிருந்து இவர்கள் இனிமேல் எப்பொழுதும் மீளப்போவதில்லை, நெவர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏற்கனவே சொன்னது போல மொசாதினுடைய முன்னாள் உதவி தலைவர் யஹூட் லாவி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் நடந்திருக்கு இந்த போரில். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நண்பர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும், ரொம்ப நெருக்கமான நட்புள்ள நாடுகள் தான். ஆனால் இந்த போரின் மூலமாக அவர் சொல்கிறாரு, அமெரிக்காவின் மீது எந்த அளவிற்கு இஸ்ரேல் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது. அதான் செல்வாக்கு என்பது கழுத்தை பிடிச்சி நெருக்கி வச்சிருக்கிற மாதிரி இஸ்ரேலுடைய சேவகனாக அமெரிக்கா இருக்கிறது என்கின்ற வரையில் இன்று உலகம் முழுவதும் இந்த உறவு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இது முதல்ல 2 செய்திகளாக. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கியூபாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ப்ரூனோ ரோட்ரிக்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐக்கிய நாடு சபையில் பேசியிருக்காங்க. அவர் பேசும்போது அமெரிக்காவை கிழித்து தொங்க விட்டுருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சிறிய நாடுங்க கியூபா, அது ரொம்ப ரொம்ப சிறிய நாடு, நம்ம இலங்கை தீவை விட ஒரு சின்ன நாடாக இருக்கும். அந்த நாட்டால் உலகத்தினுடைய மிகப்பெரிய இராணுவ நாடாக இருக்கக்கூடிய, தொழில்நுட்ப ரீதியாக வசதியாக இருக்கக்கூடிய, பொருளாதார வல்லமையில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு அந்த கியூபாவால் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்று சொல்வது அபத்தமானது. இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, கியூபாவுடைய அந்த வெளியுறவு அமைச்சர், மனித வரலாற்றில் அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள், ஸ்டெல்த் குண்டு வீசக்கூடிய ஆயுதங்கள், இதெல்லாம் செஞ்சு உலகத்தில் அடுத்து இருக்கக்கூடிய 10 நாட்டு பட்ஜெட்டை விட அதிகமாக வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா 60 ஆண்டுகளாக கியூபாவை முற்றுகையிட்டு வருகிறது. இங்கே உள்ள மருத்துவமனைகளிலெல்லாம் மருந்துகள் தீர்ந்து போய்விட்டன. இங்கே பெட்ரோல், அந்த கச்சா எண்ணெய் இல்லாமல் ஆப்ரேஷன்கள் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் முடக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் இந்த அமெரிக்கா கியூபாவினால் எங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்று மீண்டும் உலகத்தை நம்ப வைக்க முயற்சி செய்கிறது. பழைய உலகம் அல்ல இது என்று அவர் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிற்கு ஒவ்வொரு நேர கட்டத்திலையும் ஒவ்வொரு எதிரி தேவைப்படுகிறான். அந்த எதிரியை காண்பித்து ஆயுதங்களை உற்பத்தி செய்வது, ஒரு பீதியை, பிராந்தியத்தை ஏற்படுத்துவது. இதன் மூலமாக நேற்றே நாம் சொன்னது போல அந்த சொந்த நாட்டில் உள்ள மக்களிடம் உள்ள வரி பணத்தை கசைக்கு பிழிந்து எடுத்து மிலிட்ரி கார்ப்பரேட்ஸ் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்துவதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்க வேலை என்பதை அங்கே அவர் சொல்லியிருக்கிறாரு. கியூபா இதுவரை எந்த நாட்டையும் தாக்கியதில்லை, தாக்கப் போவதும் இல்லை. எங்கள் நாட்டில் எந்த பயங்கரவாதியும், சர்வதேச உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த பயங்கரவாதியும் நாங்கள் அடைக்கலம் கொடுக்கவும் இல்லை, புகலிடம் கொடுக்கவும் இல்லை, நாங்கள் எந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபட்டதும் இல்லை. இந்த முற்றுகை சுமார் 30-40 ஆண்டுகளாக முன்பாகவே இது முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனாலும் முடிவுக்கு இன்னும் வரவில்லை. உலக மக்களே, உலக நாடுகளே, இந்த முற்றுகையை நீங்கள் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்கின்ற ஒரு அற்புதமான, ஒரு எமோஷனலி சர்சார்ஜ்டு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வேறு நீங்கள் ஆயுதங்கள் தயார் பண்ணணும்னா
வேறு ஏதாவது ஒரு சாக்கு போக்க கண்டுபிடிங்கப்பா, கியூபாவை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஈரானில் உள்ள அணைக்கட்டுகள் எல்லாம், அந்த மொசல் டேம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அணைக்கட்டுகள் அதிகமாக தண்ணி அங்கே வந்துட்டுங்கிறதுனால அந்த அணைக்கட்டுகளெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க பாருங்கள். தண்ணி பீச்சி அடிக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கு நீங்கள் காணொளியில் பார்க்கலாம். இந்த அளவிற்கு ஒரு தண்ணி டேமில் ரெம்பி ஈரானில் தண்ணி வருதுன்னா, பல ஆண்டுகளாக அங்கே ஒரு தண்ணி இல்லாமல் ட்ரவுட்டாக இருந்தது. இந்த யுஏஇயில் உள்ள ரடார்களை, அமெரிக்க ரடார்களை ஏவுகணை வீசி ஈரான் குண்டு வீசி தகர்த்ததற்கு பின்னால் அங்கு உள்ள வானிலையை சீரழிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த சாதனங்களெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு ஈரானில் மழை பெய்கிறது, ஈரானில் அணை நிரம்புகிறது, ஈரான் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நேற்று கூட அந்த மக்கள் அந்த மழையிலே ஆடி பாடி கொண்டாடுவதை கூட நாம் பார்த்தோம். இப்படியாக அது ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள். அமெரிக்காவில் சயின்டிஸ்டுகள், அதுவும் குறிப்பாக சொல்கிறதாக இருந்தால் நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள், அவங்க மிஸ்ஸிங் ஆகிறாங்க அல்லது செத்து சில இடங்களில் பிணமாகறாங்க. இது வேறு எந்த நாடும் இல்லை. நான் சொல்வது அமெரிக்காவை பற்றி. அமெரிக்காவிற்குள்ளேயே அமெரிக்காவினுடைய விஞ்ஞானிகள் காணாமல் போய் விடுகிறார்கள் அல்லது பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார்கள். இதை பற்றி அமெரிக்க ரெப்ரசன்டேட்டிவ் எரிக் பர்ல்சன் காங்கிரஸில் இதற்கான நமக்கு பதில் என்ன வேணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஃபாக்ஸ் நியூஸில் இதை பற்றி பேசும் பொழுது ஒரு ப்ராமினெண்ட் ஆங்கர் ஒருத்தர், அதாவது தொகுப்பாளர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு சயின்டிஸ்ட்டு, அதாவது அவர் சொல்கிறாராம், அவங்க ஃபேமிலிக்கு காகிதம் எழுதியிருக்கிறாரு. என்னன்னு சொன்னால், நாங்கள் இறந்து போய், அதாவது எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் நாங்கள் தற்கொலை செய்து கொண்டோம் என்று நீங்கள் நம்பாதீர்கள், எங்களுக்கு தற்கொலைகள் செய்வதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அரசாங்கம் ஏதாவது ஒன்றை சொல்லி எங்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. அது எதற்காக? சொந்த நாட்டு சயின்டிஸ்டுகளையே ஏன் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. அதற்குள்ள உள்காரணம் பற்றி நமக்கு தெரியாது. பட் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஃபாக்ஸ் நியூஸில் இந்த ஆங்கர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு முன்னால் இந்த சயின்டிஸ்டுகள் காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க பிணமாக கண்டுபிடிக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள். ஒரு விளையாட்டு நடக்குது. அந்த விளையாட்டில் அங்கே நடந்த செய்தி, அதை பார்த்தா டெல் அவீவ், இஸ்ரேலினுடைய தலைநகரத்தில் மிகப்பெரிய ராக்கெட்டை வீசினால் கூட அந்த அந்த நெதன்யாகு அவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. என்ன விஷயம் சொன்னால், விளையாட்டு நடந்துகிட்டு இருக்க இடத்துல அத்லெட்டு சாம்பியனாக இருந்தது, பழைய சாம்பியனாக இருந்தது இஸ்ரேலிய வீராங்கனை. இப்பொழுது அந்த சாம்பியனை பின்னுக்கு தள்ளி இன்றைக்கு முன்னுக்கு வந்திருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கஜகஜஸ்தான் வீரர் ஒரு பெண் வந்திருக்கிறாங்க. அந்த பெண் வந்தது அது பெரிய விஷயம் இல்லை. அது என்ன பெரிய விஷயம்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பெண் வந்துட்டு அந்த அந்த அரங்கத்தை அப்படியே சுற்றி வரும் பொழுது பாலஸ்தீன கொடியை அந்த முதுகலை சுமந்து கொண்டு சுற்றி வருகிறார். இதுதான் இன்றைக்கு டெல் அவீவ், அந்த டெல் அவீவையும் அங்கு உள்ள ஜியானிஸ்டுகளையும் நெதன்யாகுவையும் பைத்தியக்காரங்களாக ஆக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாம் இதை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, உலகத்தில் உங்களுக்கு 2-3 உதாரணங்களை கொடுக்குறேன். எல்லா இடங்களிலும் இந்த பாலஸ்தீனியர்களை படுகொலை செய்ததற்காக, ஒரு யுத்தத்தை அமெரிக்காவை விட்டு தூண்டி விடுவதற்காக இந்த இஸ்ரேலியர்கள் ஜூஸ், யூத இனத்தை சொல்லவில்லை, யூத இனத்தில் ஜியானிஸ்டுகளாக இருக்கக்கூடிய, கடவுளால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய, அதனால் நாங்கள் பிற இனத்தை அழிப்போம் என்று சொல்லக்கூடிய, கடவுள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய
அந்த ஜியானிஸ்டுகள் இருக்காங்களே அவர்களை உலகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு காசாவில் அந்த அந்த அதை படுகொலையை கண்டித்து ஐரிஷ் நாட்டினுடைய ஜனாதிபதி உரையாற்றி கொண்டிருக்கிறார். அந்த சபையில் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண், இஸ்ரேலிய பெண் அங்கே எந்திரிச்சு பயங்கரமாக இன்டர்ப்ட் பண்ணி ஒரே அங்கே கூச்சலும் கலட்டா போட்ட உடனே ஐரிஷ் போலீஸ் அந்த உள்ளுக்குள்ளே அந்த காவல்காரங்க அந்த அம்மாவை குண்டு கட்டி தூக்கி இழுத்துட்டு போகிறாங்க. அதை முன்ன பின்ன முரண்டு பிடிக்கிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு வெறி இருக்கிறதுனா, இருக்கிறது அயர்லாந்து நாடு. அயர்லாந்து நாட்டில் அந்த ஜனாதிபதி காசாவினுடைய படுகொலை அது தவறு என்று சொல்லி இஸ்ரேலை கண்டிக்கிற விஷயத்தை அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு பெண்மணி அங்கே இஸ்ரேல் பெண்மணி எந்திரிச்சு அங்கே சத்தம் போடுகிறார், கலட்டா பண்ணுகிறார் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த மனதிலே வெறி இருக்கிறது, மனோவியாதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இன்னொரு செய்தி அதே மாதிரி பாருங்கள், உலகம் முழுவதும் அந்த ஜியானிஸ்டுகளை உலகம் வெறுக்கிறது என்பதற்கு இன்னொரு செய்தி, அதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒரு இத்தாலியில் ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பேச்சுவாக்கில் பேசும்போது சாப்பிட்டு அந்த குடும்பம் ஜியானிஸ்டுகள், யூதர்கள் ஜியானிஸ்டுகள் என்று தெரிந்து கொண்டு அந்த ஹோட்டல் உரிமையாளர் அவர்களை விரட்டி அடிக்கிறார். தயவுசெய்து நீங்கள் போங்க, சாப்பிட்டதுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் தயவுசெய்து வெளியே போயிருங்க. மக்களை படுகொலை செய்யக்கூடிய நீங்கள் உங்களோடு எங்களுக்கு உறவு கொள்வதற்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இத்தாலி நாட்டில் உள்ள ஒரு ஹோட்டல் உரிமையாளர் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படின்னு சொல்லும் பொழுது இது எந்த அளவிற்கு ஒரு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த குடும்பம், அந்த யூதர் குடும்பம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டு அந்த காசு கூட வேண்டாம் நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சித்தாந்தம் வெறுப்பு அரசியல். அந்த வெறுப்பு அரசியலினால் பிற மக்களை, அடுத்த இன மக்களை அழிக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்கிறதே, அந்த அரசியலின் காரணமாக, அதனுடைய அரசியலை செல்வாக்கு செலுத்தக்கூடிய சித்தாந்தம் காரணமாக, அந்த சித்தாந்தத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நெதன்யாகு அவன் செய்கின்ற அமல்படுத்துகின்ற அந்த கொள்கைகளினால் இன்றைக்கு அதை அந்த மக்கள் அனுபவிக்கிறார்கள். நாம் என்ன செய்வது? இதுதான் நடக்குது. இங்கேயும் அதுபோல வெறுப்பு அரசியல் பல்வேறு இடங்களில், நல்ல வேளை தமிழ்நாட்டில் இல்லை, அதுவும் தமிழ்நாட்டில் தலையெடுப்பதற்கு முயற்சி செய்கிறது. வட இந்தியாவில் பல்வேறு காணொளிகளில் நாம் பார்க்கலாம். இந்த வெறுப்பு அரசியல் வேறு இன மக்களை, வேறு மத மக்களை இன்றைக்கு ரொம்ப கர்ண கடூரமாக இன்றைக்கு நடத்தக்கூடிய செய்திகளை வந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் மனிதம் செத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலினால். எனவே வெறுப்பு அரசியலை வேறறுப்போம், மனிதம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.